கோர்ட்டுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருந்ததுங்க. எப்போ பார்த்தாலும் இப்போ எல்லாரும் போடுற ஒரே ஒரு கேஸ், நாங்கள் தான் இந்த கட்சி, நாங்கள் தான் இந்த கட்சி, எங்களுக்கு தான் ரெட்டையில, எங்களுக்கு தான் இந்த கொடி. இன்னைக்கும் அப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுக வீக்கா தானே இருக்கு. கிடையாது. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்காக வேண்டி போல, எடப்பாடியார் முதல்வராக ஏறக்கூடாதுன்னு போயிருக்காரு. என்னை விட ஜூனியர் தான் நம்ம மோடி, அவர் பிரதமர் ஆயிட்டாரு, இனிமே எனக்கு கட்சியே வேண்டாம்னா போனாரு அத்வானி. எடப்பாடியார ஏத்துக்க மாட்டேங்கிறா. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய் கட்சியில போய் சேர்றன்னா, ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தான் நீ முன்னால போனா நான் பின்னால வரேங்கிற மாதிரி இவரை விட்டு குட்டியை விட்டு குரங்கு ஆழம்பாக்குன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? தேர்தல் முடிஞ்சிட்ட பேர் பாஜக கேட்டுட்டு இருக்கு. எள்ளு காயலாங்க, என்னைக்கு எள்ளு காயட்டுங்க, எலிப்புழுக்க எதுக்காண்டி காயுது? ராஜதந்திரி தான் கொடநாடு கொலை வழக்குல A1 சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்றாரு. அவர் சொல்லுவாருங்க. நான் என்ன சொல்றேன், சொல்லட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுங்கனால இப்பதானே சொல்றீங்க. அவர் 4.5 வருஷம் உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச அம்மா உங்களை மினிஸ்டர் பதவியிலேருந்து நீக்கினாங்க. அம்மா 2000 அந்த டயத்துல இவரை பதவி விட்டு நீக்கினாங்க. எடப்பாடியார் தானே உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே கொடுத்தாரு. 4.5 வருஷம் அவர் புகழ் பாடினீங்கல்ல. நீங்க 4.5 வருஷம் 2017 ஜனவரி பிப்ரவரியிலேருந்து 2021 மே மாசம் முடிய நீங்க மந்திரியா தானே இருந்தீங்க. அது மட்டும் இல்லையே, மறுபடியும் உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தை நிக்கிறதுக்கு சீட்டு கொடுத்ததும் எடப்பாடியார் தானே. கோபிச்செட்டிப்பாளையத்துல நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு இரட்டைலை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெருவா ஊரா எங்க தலைவர் தானங்க பிரச்சாரம் பண்ணாரு. அவர் தானே பண்ணாரு, சீட்டு கொடுத்தாரு, மினிஸ்டர் பதவியும் கொடுத்தாரு. சரி, பொதுக்குழு கூடிச்சா இல்லையா ஸ்ரீவாரில்? அப்போ இதே பன்னீர்செல்வம் குடைச்சல் கொடுக்கறாருன்னு ஒற்றை தலைமை வேணுங்கிற கருத்துக்களை வலியுறுத்தி கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் 2 பேர் இருக்காங்க, எடப்பாடியார் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தா அது நிர்வாகத்துல பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்லி எல்லா மூத்த தலைவர்களும் முடிவெடுத்து, நீங்களே பாருங்க, நீங்க ஆட்சியை ரொம்ப நல்லா நடத்திருக்கீங்க, அதனால கட்சியும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டீங்க, பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் நீங்க மேனேஜ் பண்றீங்க. அதாவதுங்க ஒருத்தரோட திறமையே ஒரு எப்ப தெரியும்னாச்சுன்னா, ஒருத்தன் பலசாலியா இருந்தான்னாச்சுன்னா அவனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அடிச்சவனை அடிச்சு தூக்கி அடுத்தவனை காலி பண்ணி அவனோட பலம் தெரியும். பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தா தான் என்னோட திறமை தெரியும். நான் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும், எங்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குங்கிறது. அதை 4.5 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவ்வளோ பேரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்னொன்னுலேருந்து மீண்டும் 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 வந்தார். இப்போ எல்லாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நிர்வாகி போயிட்டாரு, அதனால பிரச்சனைகள்லாம் எப்படி நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஃபீல் பண்ணனாலே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா. அதிமுக நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், கட்சி நல்லா இருந்தாதான் ஆட்சி நிர்வாகம் நல்லா இருக்கும். இவங்க 2017 ஜனவரியிலேருந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கட்சியில தன்னை நிலைநிறுத்துறதுக்கும் ஆட்சியை காப்பாத்துறதுக்கும் எங்க தலைவர் பட்டபாடு இந்தியாவில் எந்த தலைவரும் படலை. வேண்டான்னு போயிருப்பான். அவ்வளவு கெடுதிகள், அவ்வளவு உள்குத்து, அவ்வளவு துரோகம், எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருந்ததுங்க. எப்போ பார்த்தாலும் இப்போ எல்லாரும் போடுற ஒரே ஒரு கேஸ், நாங்கள் தான் இந்த கட்சி, நாங்கள் தான் இந்த கட்சி, எங்களுக்கு தான் ரெட்டையில, எங்களுக்கு தான் இந்த கொடி. இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையோட ஒருத்தர் 2 வருஷம் ப்ரூவ் பண்றாரு. அவரை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் பொறாமை இல்லை, மனசு இல்லை. இன்னொன்று நான் என்ன சொல்றேன், சிம்பிள் உதாரணம் சொல்றேங்க. 2018 வருஷம் எண்டில் 2019 துவக்கத்தில் கோவிட் வருது, கொரோனா வருது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு, இந்தியாவும் லாக்டவுன், தமிழ்நாடு லாக்டவுன். எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்ற கருத்துக்கள் இதுதான். 2 வருஷம் அரசாங்கத்துக்கு எந்த விதமான நிதி ஆதாரமும், ரெவென்யூ பெனிஃபிட்டோ, ட்ரெஷரிக்கு உண்டான வருமானம் கிடையாது. எல்லாம் லாக்டவுன்ல இருக்குது. மக்களுக்கு ஏதாவது துன்பம் இருந்ததா? ஏதாவது ஒரு துன்பம் இருந்ததா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அவர் தான் கொண்டு போனார். அரசு ஊழியர்கள்ட்ட கேளுங்க, விவசாயிகள்கிட்ட கேளுங்க, மாணவர்கள்ட்ட கேளுங்க, யாரை கேட்டாலும் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு அருமையான கவர்மெண்ட். அதனால தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில குடைச்சல் கொடுக்கக்கூடிய நிர்வாகிகளால் எப்பவுமே பிரச்சனைகள் வரும். காரணம் என்னன்னாச்சுன்னா அவங்களோட ஏக்கம், அவங்களோட பொறாமை. ஏன்னு கேட்டால் அவங்களால சும்மா இருக்க முடியாது. அப்படி குடைச்சல் அதான் சொல்லல, வேலியில போற ஓனான்னு இல்ல, அருணாக்கர்ல கட்டிட்டா எல்லாரையும் துரத்திட்டா ஏடிஎம்கே ஜீரோ. துரத்தலையே யாரை துரத்தினாங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனைகள் யாரு இப்போ இன்னைக்கு ஒருத்தர் வெளியில போயிருக்காரு. இதுக்கு முன்னால வெளியில போனவங்களை போகும்போது நாங்க தீர்மானம் எடுக்கும்போது அவரும் சேர்ந்துதான் சப்போர்ட் பண்ணாரு. டிடிவியை வெளியே அனுப்பும் பொழுதும், பன்னீர்செல்வத்தை வெளியே அனுப்பும் பொழுதும், பொதுக்குழு கூடினப்போ கைதட்டினவர்
பொதுக்குழு கூடினப்போ அப்போ ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கலையே. பன்னீர்செல்வத்தை நீங்க நீக்கக்கூடாது, டிடிவி எல்லாம் வெளியில போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அந்த ஆள் வந்தா வருஷக்கணக்கா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் போனதுனால நம்ம ரெட்டை இலைக்கு வாழ்வு கிடைக்காம போயிடுச்சு, அதிமுக ஆட்சிக்கு வராம போயிடுச்சு. அந்த புண்ணியவான் வந்தா ஓட்டெல்லாம் அள்ளிரும் நமக்கு. ஓபிஎஸ் வந்துட்டாருன்னாச்சுன்னா அவ்வளோ விளற ஓட்டவளும் ரெட்டை இலைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? 2025 அந்த டயத்துல முடிவு எடுக்கிறாரு, ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, தாங்க முடியல, மறுபடியும் எடப்பாடியார் வந்துட்டாருன்னா அடுத்த டைம் இது வரைக்கும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குல்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லைங்கிறது ஒரு ஏக்கமா இருக்குது. எல்லாருமே சொல்றாங்க. அந்த ஏக்கம் போய் ஒட்டுமொத்த ஜனங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேரு அவருக்கு வந்துடக்கூடாது. இவங்களோட அஜெண்டாவே அதுதான். எது இப்ப வரோன்னு எப்படி நீங்க வந்து நம்புறீங்க? ஏன்னா 2021 இதே அதிமுக பாஜக கூட கூட்டணி இதுக்கு வாஷ் அவுட் ஆறாங்க. 2000 வாஷ் அவுட் ஆகலையே. எப்போ வாஷ் அவுட் ஆனாங்க? வாஷ் அவுட் மீன்ஸ் அது ஆட்சியில இருந்து அகற்றப்படுறாங்க. வாஷ் அவுட் வேற, ஆட்சியில வித்தியாசம்ங்கிறது வந்துங்க. நான் சொன்னேன்ல ஒரு ஓனான் சொன்னேன்ல, அந்த ஓனான் வந்து 30 தொகுதியில வந்து எங்க ஓட்டை பிரிச்சிருச்சு. அந்த ஓனான் எதுங்கிறத சொல்லிட்டேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 35 சுமார் 30 தொகுதிகளில் வெறும் 2000 3000 4000 சொல்லி அம்மா படத்தையும் எங்க தலைவர் படத்தையும் போட்டு ஒரு சின்னத்தையும் போட்டு நாங்க தான் உண்மையானதுன்னு சொல்லி ஒரு சமுதாய பிரச்சனைய சமூக பிரச்சனைக்குள்ளெல்லாம் உள்ள போய், தெரியுதுங்களா, எடப்பாடியார் இப்படி பண்ணிட்டாரு, எடப்பாடியார் அப்படி பண்ணிட்டாரு, எடப்பாடியார் வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு கண் காது மூக்கெல்லாம் வச்சு கிராம அளவில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அதில் ஒரு கொஞ்சம் பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 2000 3000 பேர் இப்படி மாறி மாறி அந்த குறைஞ்ச ஓட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளால் அதிமுக 30 தொகுதிகளில் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தது. அது வாஷ் அவுட் கிடையாது. இன்னைக்கும் அப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுக வீக்கா தானே இருக்கு. கிடையாது, இன்னைக்கு வீக்காவே கிடையவே கிடையாதுங்க. அதாவது ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ இவங்களை வச்சு அதிமுக கிடையாது, இவங்களை வச்சு அதிமுக கிடையவே கிடையாது. எல்லாருமே அந்த கருத்தை சொல்றாங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய தலைவர் செங்கோட்டையன், அவர் வந்து அந்த சமுதாயத்தில் வந்து பெரிய அந்த ஊர்ல ஒரு இது பண்ணியிருக்கலாம், அவர் குறிப்பிடத்தகுந்த நபராக இருக்கலாம். தெரியுதுங்களா? ஒரு கட்சியை வந்து பகிச்சிட்டு போனதுக்கு பிறகு மக்கள் வந்து கட்சிக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒட்டுமொத்த பார்வையும் ஸ்டாலினா ஐயா எடப்பாடியாரான்னு சொல்லி தான் பார்ப்பாங்களே தவிர, வரக்கூடிய தேர்தலில் மற்றவங்களும் போட்டிக்கு வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மெஜாரிட்டி பார்வைன்னு ஒன்று இருக்குது. 10 பேர் இருந்தால் அதில் 7 பேர் வந்து இவரா வரான்னு தான் பார்ப்பாங்க. அந்த 7 பேரில் 4 பேர் எங்களுக்கு அல்லது 5 பேர் எங்களுக்கு, எதிர்த்தரப்புக்கு 2 பேர் ஓட்டு போடுவான், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். மிச்சம் இருக்கிற 3 பேர் செதறி போவாங்க, அவங்க யாருக்கு வேணாலும் போடுவாங்க. இப்போ செங்கோட்டையன் அதிமுகல இருந்து விலகுனால அதிமுகல இருக்கிற அதிருப்தியாளர்கள் இந்த வழியை பின்பற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா போகவே மாட்டாங்க. ஏன்னா செல்லாக 2 நாள், அதாவது என்னன்னாச்சுன்னா எத்தனையோ இடங்கள்ல சம்பவங்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்களா. இப்ப கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறதே நிறுத்திட்டாங்களே. 41 பேர் பலியான கரூர் சம்பவத்தை பத்தி யாராவது பேசுறாங்களா? ஒருத்தரும் பேசுறது இல்லை. மனிதனுடைய எண்ணங்கள்லாம் மாறுதலுக்கு உட்பட்டவை. இன்னைக்கு அநேகமா நேத்திக்கு இன்னைக்கு நாளைக்கு தன்னைத்தானே அவர் ஹீரோவா நினைச்சுக்கிட்டு சில செயல்பாடுகளை பண்ணுவாரு. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கணும், நம்ம அதிமுக இருந்து எம்எல்ஏ ஆக முடியாது 2026. அதனால விஜய் கூட நம்ம போய் சேர்ந்து திரும்ப எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல போயிட்டு தாவைக்கால போய் சேர்ந்துருப்பாரோ? கிடையாதுங்க. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்காக வேண்டி போல, எடப்பாடியார் முதல்வர் ஆயிடக்கூடாதுன்னு போயிருக்காரு. ஓகே, எடப்பாடியார் முதல்வர் ஆயிடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்துடக்கூடாது, ரெட்டையில புரட்சி தலைவரும் அம்மாவும் கட்டி காத்த அந்த சின்னம் ஜெயிச்சிடக்கூடாது. 53 வருஷம் இந்த கட்சிக்காண்டி வேலை பார்த்தேன்னு கையில பச்சை குத்தி இருக்காருல்ல, கையில அதிமுக பச்சை குத்திட்டு தானே போயிருக்காரு. போட்டோ கூட எடுக்காம இருக்கல, பச்சை மையால கையெழுத்து போடுற உனக்கு பவர் எவ்வளவு வருஷங்கள் இந்த கட்சி கொடுத்துருக்கு. எத்தனை எம்எல்ஏ பதவி, எத்தனை அமைச்சர் பதவி, எத்தனை கட்சி நிர்வாக பதவி, அத்தனையும் இந்த கட்சி கொடுத்தது தானே. வாழ்வோ தாழ்வோ எனக்கு இந்த கட்சி தான் முக்கியம்னு இருக்க வேண்டியதானே. தெரியுதுங்களா? என்னை விட ஜூனியர் தான் நம்ம மோடி, அவர் பிரதமர் ஆயிட்டாரு, இனிமே எனக்கு கட்சியே வேண்டாம்னா போனாரு அத்வானி. போலையே, எனக்கு இந்த கட்சியே வேண்டாம், எனக்கு ஆர்எஸ்எஸ் சங்காத்தமே வேண்டாம், எனக்கு இந்த இந்துத்துவாவே பிடிக்காது, நான் இப்போவே துறவரம் போய் சாமியாரா போய் எம்எல்ஏல உட்காந்துக்கிறேன்னா முரளி மனோகர் ஜோஷி போனாரு. இல்லையே, மோடியை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஒரு சிலர். இன்னொன்று நான் சொல்றேன், கருணாநிதி முதலமைச்சரானால் என் மனைவி என்னை வீட்டிலே வைத்து சாப்பாடு போட மாட்டாள்னு பிரகடனப்படுத்தினவர் பேராசிரியர் அன்பழகன். அண்ணா காலமான பிறகு, மறைந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரா கருணாநிதி பொறுப்பேற்ற பொழுது பேராசிரியர் அன்பழகன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? கருணாநிதியை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டாள் சொன்னவர் கடைசி முடிய கருணாநிதிக்கு அடுத்த லெவல்ல, செகண்ட் லெவல்ல டில் டெத் இருந்தாரா?
அதாவதுங்க ஒருத்தரை வந்து ஆளுமை இருந்ததுனாச்சுன்னா எடப்பாடியார ஏத்துக்க மாட்டேங்கிறா. நீ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய்கிட்ட கட்சியில போய் சேர்றான்னாச்சுன்னா அதுதான் எங்களுக்கு வருத்தம். நீங்க சொன்னீங்க இல்லையா, இது எங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக வேண்டி போல, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது. எப்படி எடப்பாடியார் முதலமைச்சராக தடுக்கிறது? அங்க போய் எப்படி தடுக்க முடியும்? ஒரு இது விஷயம், இது சைக்காலஜி தானேங்க, மனோதத்துவம் தானே. பிடிக்காத ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்தாருன்னாச்சுன்னா அங்க போய் நாம வந்து பேரம் பேசுறதுல வந்து அங்க போய் ஒரு இணக்கமா ஒரு கூட்டை பத்தி பேசும் பொழுது சில நெருடல்கள் வரும். சில விஷயங்கள்ல வந்து ஒரு விருப்பம் இல்லாத தன்மை வரும். அதுதானே அவர் விரும்புறாரு. இவர் அனுப்பினதே அந்த மத்த இருக்கக்கூடிய 2 பேர் தான். ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தான். நீ முன்னால போனா நான் பின்னால வரேங்கிற மாதிரி இவரை விட்டு, குட்டியை விட்டு குரங்கு ஆலம்பாக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீ போய் சொன்ன. இதுக்கு நிறைய பேர் வெவ்வேறு பேர் சொல்ல நான் விரும்பல. எங்க கூட இருக்கிறவங்க கூட காரணமா இருந்திருக்கலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அடுத்த லெவல்ல 4 முனை போட்டி. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க கூட எல்லாம் போய் கூட்டணி வச்சு 4 முனை போட்டி அமையுமா 2020? 4 முனை போட்டி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னாச்சுன்னா அதிமுக, பாரதிய ஜனதா, மற்ற கட்சிகள் தலைமையில ஒரு கூட்டு, இப்ப போக வேண்டிய அமைப்பான திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு கூட்டு, அதுக்கு பிறகு சீமானா சொல்றீங்க நினைக்கிறேன், தமிழ் கட்சி அவர் என்னைக்கும் தனிதான், அது ஒரு கூட்டு, இது விஜய் தலைமையில 3வது கூட்டு அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அதை நாம இப்பவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு சின்ன விளக்கத்துக்காக வேண்டி வரேன். நான் வேண்டுகோளா விளக்கன்னு சொல்ல மாட்டேன், நான் வேண்டுகோளா வரேன். விஜயோட அஜெண்டா என்னது? திமுக கவர்மெண்ட் போனோம். எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொன்னாரு? திமுக தானே சொன்னாரு. திமுக தானே சொன்னாரு. கொள்கை எதிரி பாஜகவும் சொல்லியிருக்காரு. சித்தாந்த எதிரின்னாரு. கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்னாரு. எங்களுடைய சித்தாந்தம் கொள்கை எதிரின்னு வச்சுங்க, தமிழ்ல உள்ள சுத்தமான வார்த்தை. ஆனா நான் என்ன சொல்றேன், பர்பஸ் என்ன? அரசியல். இப்ப விஜய் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு, அதிமுக அரசியல் தானே பண்ணுது. ஓட்டு பிரிவினைக்கு ஏன் தாவேக்க இடம் கொடுக்கணும்? ஒருவேளை நீங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குமோ? கிடையாதுங்க. பாரதிய ஜனதா கூட கூட்டணி இருக்கும்போதே விஜய் வரலாம். அதுல என்ன தப்பு? அதே கொள்கை எதிரி சொல்லிட்டாரு. இருக்கட்டுமே, இதுல என்ன இருக்குது? என்னங்க அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எப்படி வருவாரு? ஒண்ணு இல்லைங்க. கொள்கை என்னங்க கொள்கை இருக்குது? ஒரு தீய சக்தியை விளக்கும் போது நீங்களே என்னதான் சொல்றீங்க சார்? இது வந்து தேர்தல் கூட்டணி தான், அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற. எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் பதிலாவே சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். தேர்தல் கூட்டணியை மட்டும் வச்சுங்க, திமுக துரத்துங்க. அப்ப தேர்தல் முடிஞ்சிட்ட பேர் பாஜக கட்டி விட்டுருவீங்க? அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்க. அது மத்தியில அவங்க இருக்காங்க, அவங்கள நாங்க ஏன் கலட்டி விடணும்? நாங்க நல்ல ஆட்சி பண்றதுக்கு 2020 கைட்டி தானே விட்டீங்க. அது அந்த டயத்துல உள்ள முடிவுகள்ங்க. அப்ப இருந்த தலைமை வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லைங்கிறது எங்க தொண்டர்கள் மத்தியில இருந்த ஒரு கருத்து. அப்ப இருந்த தமிழக பாரதிய ஜனதா தலைமையினுடைய செயல்பாடு அவங்களுக்கும் எங்களுக்கும் சில விஷயங்கள்ல வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. நாங்க விரும்பாத ஒரு சூழ்நிலை. அதுவுமே எங்க தொண்டர்களோட முடிவு தான். அதைத்தான் எங்க தலைவர் செஞ்சாரு. அவரா ஒண்ணு முடிவு எடுக்கல. எடப்பாடியாரா வந்து முடிவு எடுத்து வந்து உங்க கூட்டணியெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல, தொண்டர்கள் அவ்வளவு பேரும் வலியுறுத்தினாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில கருத்து மோதல்கள்லாம் வருது, சில விமர்சனங்கள்லாம் வருது, இனிமேலும் எங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஒரு மாதிரி மன வருத்தத்தோட நாங்க இருக்கோம். அதிமுகல யாராவது ஒரு நிர்வாகி பாரதிய ஜனதாவோட தலைமையவோ அவங்களையோ அந்த டயத்துல விமர்சனம் பண்ணதான் நீங்க ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆரம்பிச்சு வச்சது அதிமுக ஆரம்பிக்கலையே. அதிமுக ஆரம்பிக்கவே இல்லைங்க. என்னவா ஆரம்பிச்சு என்ன ஒரு விஷயத்துல கூட அதிமுக காரங்க வந்து தலைமையை மீறி போகவே மாட்டாங்க. தலைமை என்ன நினைக்குமோ, ஐயோ நாம சொன்னா தப்பாயிருவோம்னு சொல்லி பயங்கிறது மரியாதை. அது இப்போ நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அதிமுக காரங்க நினைப்பாங்க. அப்படித்தான் அவங்க டீலே பண்ணினாங்க. ஆனா அந்த கழட்டி நாங்க விடலை. தொண்டர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அப்ப கூட்டு இல்லாத ஒரு நிலைமை வந்தது. இப்படி இருந்தது, அப்படி மாறக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரு கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு கருணாநிதி. காங்கிரஸை பார்த்து சொன்னார், உன் கூட சேர்ந்தனால தான் எனக்கு கப்பலே கவிழ்ந்து போச்சுன்னாரு. அதுக்கு பிறகு நான் அதே தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவ பையன் இல்லையே, காங்கிரஸை வச்சுட்டு தானே இருக்காரு. கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையில பதவியேற்புலாம் நடக்குது. ராகுல் காந்தி தலைமையில மக்கள் முன்னால எல்லா இடத்துக்கு முன்னாலையும் அந்த ஓத் ஆஃப் செரிமனி நடக்கிறது. ஃப்ரண்ட்ஸ் லைன்ல கூட ஸ்டாலினுக்கு இடம் கொடுக்கல. யாரு? ஃப்ரண்ட் லைன்ல கூட ஸ்டாலினுக்கு அங்க உள்ள கர்நாடக தலைவர்கள் இடம் கொடுக்கல. ஸ்டாலினை பின்னாலதான் உட்காத்தி வைக்கிறாங்க. அப்பவும் ஒரு கூட்டணி தானே வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பவும் பீகார்ல மரண அடி கொடுத்தாலும் கூட்டணி வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால கொள்கைங்கிறதுங்க கூட்டணி. நீங்க சொல்றது, தினேஷ் சார் சொல்றது முழுக்க அரசியலுக்கு தேவையான ஒரு கருத்து தான். ஒவ்வொரு கொள்கை ரீதியா வந்து விஜய் பிஜேபியை விமர்சிச்சுட்டு கூட்டணி வைக்கலாமாங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் போலதான் தனி கட்சி வச்சிருக்கான். அப்புறம் வந்து ஒரே கொள்கையா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரே கட்சி இருந்துட்டு போகுது. நான் திருவனந்தபுரத்துல வந்து மார்க்சிஸ்டும் காங்கிரஸும் எலியும் பூனையுமா இருக்கான். திருவனந்தபுரத்துல
மார்க்சிஸ்டும் காங்கிரஸும் அப்படி ஒரு தமிழ்நாட்டுல திமுக அதிமுக மாதிரி இருக்காங்க. ஒரு 60 மைல் தள்ளி நாகர்கோயிலுக்கு வந்தோடனே அவங்க ஒண்ணு போல ஒரே இதுல டீ சாப்பிட்டு திமுக கூட்டணியில இருக்கான். ஆமா, இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா. சரி, விமர்சனங்கள்னால ஒரு கூட்டு வந்து மாறிடுங்கிறதையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடி அவர்களை எவ்வளவோ விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர் சப்போர்ட்ல தான் மேல இருக்கிற கவர்மெண்ட் பிரச்சனை இல்லாம இருக்குது. அதனால விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதனால வந்து செங்கோட்டையன் அங்க போயிட்டாருங்கிறதுனால வந்து நீங்க அதைத்தான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட கூட்டணிக்கெல்லாம் எந்த விதமான இதுவும் பிரச்சனையும் கிடையாது. நாங்க சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசாங்கத்திலேருந்து நீக்கணும்னா மக்கள் ரெடியா இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. இந்த கவர்மெண்ட் வேண்டாயான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் ஆப்ஷன் ஏபிசிடின்னு இருக்கும் பொழுது அவனை வந்து ஏக்கு 4 பேர், பிக்கு 4 பேர், சிக்கு 4 பேர்னு போட்டு அந்த ஓட்டை பிரிச்சிடாதீங்க. ஒட்டு மொத்தமா அந்த ஏபிசிடி ஃபுல்லா ஒரே எக்ஸா நில்லுங்க. அப்ப விஜய் அவர்கள் அதிமுக ஓட்டை பிரிச்சிருவார் நம்புறீங்க? இல்ல, நான் விஜய் அதிமுக ஓட்டை பிரிச்சு சொல்ற கருத்துல இருந்தா நான் சொல்றேன். நான் இப்படி சொல்ல, விஜய் அதிமுக ஓட்டை பிரிக்க மாட்டாரு. திமுகக்குன்னு விளக்கூட சாதகமா போயிடும். இல்ல திமுகவை எதிர்த்து ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு அதிமுகவை பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னு அந்த ஓட்டை கொண்டு போவார். ஏடிஎம்கே பிடிக்காம நாங்க வந்து அவங்க வந்து திமுகவும் பிடிக்காம இருப்பாங்கல்ல ஒரு சிலர், அவங்க வந்து விஜய்க்கு போட்டாங்கன்னாச்சுன்னா அது வந்து லாஸ். அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. ஓட்டை வந்து அது எதுக்குங்க நோட்டா மாதிரி தேவையில்லாத வேலை. இப்ப ஒரு சீமானுக்கு போட்டுட்டு இருக்கிற மாதிரி தாங்க. அதுல பிரயோஜனம் ஏதாவது உண்டா? இல்ல. எள்ளு வந்து காயலாங்க, எண்ணெய்க்கு எள்ளு காயட்டுங்க. எலிப்புழுக்க வந்து எதுக்காண்டி காயுதுன்னு சொல்லுவாங்க, பழமொழி கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஓட்டு வந்துங்க ஒரு ஆக்கிறதுக்கு இருக்கணுங்க. அது தேவையில்லாம ஓட்ட போட்டதுக்கு அதுக்கு நோட்டால ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான், இவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போடுறதும். எஜெண்டா வந்துங்க, எஜெண்டா வந்து புரியணும். நான் என்ன சொல்லனா, தனிப்பட்ட மன வருத்தங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், பொறாம இருக்கலாம், ஏக்கம் இருக்கலாம், தாங்க முடியாம இருக்கலாம், இவர் வந்துட்டாலேன்னு இருக்கலாம், அல்லது வந்துருவாரேன்னு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நீ தனிப்பட்ட முறையில உள்ள ஈகோ பிரச்சனையில வந்து உன்னோட கடந்த காலத்தை சிந்திச்சு பாரு. உனக்கு யார் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத நினைச்சு பாரு. இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்கு. 53 வருஷங்கள் இந்த கட்சி வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றாருல்ல, பண்ணினாரா இல்லையா? நான் இன்னொன்னு சொல்றேன், 72 நான் 25 வயசு பையனா இருக்கும்போதே வந்துட்டேன், அப்போதுலேருந்து இருக்கேன், எடப்பாடியாருக்கு நான் சீனியருங்கிறாருல்ல. அப்போ இருந்தவங்களோட நிலைமையை பாருங்க, இப்போ இருக்கிற நிலைமையை பாருங்க. இந்த மனசாட்சியை தொட்டு அதிமுகவால் எனக்கு இவ்வளவு தூரம் வாழ்வு வசதியும் வந்திருக்குது, இது அதிமுகவால் வந்த வசதி தான், அதிமுகவால் கிடைச்ச எனக்கு வந்து கிடைச்ச சொத்துக்கள் தான், அவ்வளவும் என்னோட பெருமை ஃபுல்லாக அதுதான். இனிமே எனக்கு எந்த விதமான இந்த வசதி வாய்ப்புகள் அவ்வளவும் இந்த கட்சியால் வந்தது. நான் விஜய்கிட்ட போகிறதுனால இந்த பணத்தையும் இந்த விஷயத்தையும் சொத்துக்களையும் எல்லாம் இந்த கட்சி மூலமாக எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் அப்படி இந்த கட்சிக்கே திருப்பி கொடுத்துட்றேன். நான் கட்டின வேட்டியோட போறேன்னு போக வேண்டியதானே. அது மட்டும் ஏன் போக மாட்டேங்கிறாங்க? சும்மா 3 மாசம் மிச்சம் இருக்கக்கூடிய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறதுல என்ன இருக்குது சொல்லுங்க? 4 மாசம் இருக்கிற பதவியை ராஜினாமா பண்றது பேப்பர்ல செய்தி வரும். இன்னைக்கு ஹீரோ, டிசம்பர் 1 0 தெரியுதுங்களா?